மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு 50% நிதி கொடுப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். கீழடி அகழாய்வில் அறிவியல் பூர்வ சான்று தேவை என கூறப்படுவதை சாடிய முதலமைச்சர் இரும்பின் தொன்மையையே கண்டுபிடித்த மாநிலம் தமிழகம் என பெருமிதம் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள டெல்டா மாவட்டங்களில் குறுவை, சம்பா, தாளடி ஆகிய முப்போக விளைச்சலுக்கு 230 நாட்கள் 330 டிஎம்சி தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். இதற்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி நீர் திறக்கப்படும். அந்த வகையில் சேலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேட்டூர் அணையில் இருந்து நீரை திறந்து வைத்தார். பின்னர் சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் 6 புதிய திட்டங்களை அறிவித்தார். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த வாரம் மதுரை வந்து சென்றதை மேற்கோள் காட்டி பேசிய முதலமைச்சர் அமித்ஷா தனது பேச்சின் போது ஆத்திரத்தை கொட்டி தீர்த்ததாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு 50% நிதி கொடுப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். பிரதமர் பேரில் கொடுக்கிற திட்டத்துக்கு 50% நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள்லாம் படையப்பா சினிமா பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு காட்சி வரும், மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னோடதுன்னு அதில் ஒரு டைலாக் வரும். அதுபோல தான் ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம். அதேபோல மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த நிதி தமிழ்நாட்டிற்கு முழுமையாக வருவதில்லை என கூறிய முதலமைச்சர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன நிலையில் உள்ளது எனவும் கேள்வி எழுப்பினார். 10 ஆண்டுகள் தொடர்ந்து கட்டுவதற்கு அது எய்ம்ஸ் மருத்துவமனையா அல்லது விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடுக்கடுக்காக கேள்வி கிணைகளை தொடுத்தார். கீழடி அகழாய்வில் அறிவியல் பூர்வ சான்று தேவை என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் கூறியதை சாடிய முதலமைச்சர் இரும்பின் தொன்மையை கண்டுபிடித்த மாநிலம் தமிழகம் என பெருமிதம் தெரிவித்தார். மத்திய அரசு தமிழ்நாட்டின் தொன்மையை மறைக்க பார்ப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மையை பற்றி உலக அளவிலான ஆய்வகங்களில் சோதனைக்கு உட்படுத்தி நாம தான் வெளியிட்டோம், முதல் ரிசல்ட்டை வெளியிட்டோம். அப்போவாச்சும் இவங்க பாராட்டினாங்கன்னா, பாராட்ட கூட வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த முடிவுகளை அங்கீகரித்து ஒரு வார்த்தையாச்சும் பேசினாங்களா? தமிழர்களுடைய தொன்மையை மறைக்கவும் அழிக்கவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணுது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவை சாடிய முதலமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாகவும் சாடினார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாம அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுனால தான் தமிழ்நாட்டு மக்களும் இவங்க கூட்டணியை நிச்சயமாக புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதிமுக பாஜக கூட்டணி தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்தின் பண்பாட்டிற்கும் எதிரான சிந்தனை கொண்டது எனவும் முதலமைச்சர் விமர்சித்தார்.